சேலத்தில் தவிக தலைவர் விஜயன் பொதுக்கூட்டத்திற்கு டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பதில் மாற்றுத் தேதியில் மனு அளிக்க சேலம் மாநகர காவல்துறை அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சேலத்தில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேறு எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளாமல் இருந்து வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை சேலம் மத்திய மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் தமிழன் பார்த்திபன் மற்றும் நிர்வாகிகள் சேலம் மாநகர காவல்துறை ஆணையாளர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் சந்தித்து வருகிற 4ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடக்க அனுமதி கேட்டிருந்தனர். காவல்துறை அதிகாரிகள் 4ஆம் தேதி திருவண்ணாமலை தீபம் நடக்க உள்ளது. இது தவிர 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் என்பதால் 3 நாட்கள் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டம் நடத்திற்கு வேறு ஏதாவது தேதி இருந்தால் தெரிவிங்கள் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர சேலம் கோட்டை மைதானம் மற்றும் போஸ்ட் மைதானம், சீலநாயக்கம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு மைதானம் 3 இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனுமதி தர வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். இது தவிர 3 நாட்களுக்கு பிறகு வேறு தேதியில் பொதுக்கூட்டம் நடத்த தகவல் தெரிவிங்கள் என தற்போது தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு சேலம் மாநகர காவல்துறையினர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.